வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் யூனிட்ல உள்ள சானட் 18 பார்க்கலாம். இது ஆல்ரெடி நமக்கு பிஜியில் பார்த்தது தான், நல்லா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இது பேக்ரவுண்ட்லாம் நமக்கு வந்து ஜென்ரல் ஷேக்ஸ்பியர்லேயே கவர் ஆயிரும். அதனால நம்ம டேரெக்டாக சானட்டை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் எல்லாமே இதோட ஹெட்டிங்காக சொல்கிறாங்க. சானட்டுக்கு வந்து ஒரு சானட்டுக்கும் அதோட தலைப்பு என்ன அப்படின்னா அதோட முதல் வரி தான் சொல்கிறாங்க. தி அப்படின்னா வந்து நீ அப்படின்னு அர்த்தம், தவ் அப்படின்னா உன்னுடைய அர்த்தம் ஓல்டு இங்கிலீஷில். ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே? உன்னை வந்து அதாவது வந்து ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து எழுதியிருக்காரு. 1லேருந்து 126 வரைக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கு தானே. அப்போ இது 18வது சானட்டுங்கும் போது அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் எழுதியிருக்காரு. ஷால் ஐ கம்பேர் யூ டு எ சம்மர்ஸ் டே? உன்னை வந்து நான் சம்மர்ஸ் டே கூட கம்பேர் பண்ணட்டுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு வந்து சம்மர்ஸ் டேன்றது ரொம்ப சந்தோஷமான காலம். அப்போ சந்தோஷமான காலமான சம்மர்ஸ் டே கூட நான் உன்னை கம்பேர் பண்ணட்டுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. தவ் ஆர்ட், இங்கே தவ்ன்றது வந்து அவரோட ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. தவ் ஆர்ட் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட். நீ வந்து ரொம்ப லவ்லியாகவும் ரொம்ப நிதானமான ஒரு ஆளாகவும் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஃப் வின்ஸ் ரொம்ப ரஃப்பான ஒரு விண்டு, ரொம்ப நல்லா ஸ்பீடாக அடிக்கிற காற்று என்ன பண்ணுதாமா, டு ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே மாதத்தினுடைய மொட்டுகளை வந்து உதிர்த்து விடுது ரஃப் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மேன்றது மாதம்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மேன்ற ஒரு ஃப்ளார் கூட இருக்குது. அடுத்து அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேஸ் ஆல் டு ஷார்ட் அ டேட். சம்மர் அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கும். சம்டைம்ஸ் சில நேரம் டூ ஹார்ட் த ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ். இங்கே சம்டைம்ஸ் சில நேரங்களில் டூ ஹார்ட் ரொம்ப வெப்பமாக இருக்குது. எது அப்படின்னா ஐ ஆஃப் ஹெவன்னா இங்கே சன் வந்து ஷைன் ஆகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆஃபன் இஸ், இங்கே இந்த இடத்துல வந்து ஹிஸ்ன்றது இந்த சன்னை தான் குறிக்கிறாங்க. அதாவது ஹிஸ்ஸு சூரியனுடைய கோல்டு காம்ப்ளெக்ஷன், சூரியனுடைய கலர் வந்து என்னன்னா டிம்மு. மார்னிங் வந்து உதிக்கும் போது நல்ல கலராக இருக்கும், அப்புறம் மத்தியானம் ரொம்ப வெயிலாக இருக்கும், சாயந்தரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்ல. அதே மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் தானே சன்னுன்றது வரும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இருட்டாகவே தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதோட கோல்டு காம்ப்ளெக்ஷன்றது கொஞ்சம் காலத்தில் டிம் ஆயிடுது, அதாவது இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி தான் மனுஷங்களுக்கும் அழகுன்றது வந்து காலப்போக்கில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம்ஸ் டிக்ளைன்ஸ். எவ்வளோ அழகாக இருந்தாலும் அது எவ்வளோ அழகுலேருந்து வந்திருந்தாலும் அழிஞ்சு தான் போயிடுது காலத்தில். பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்டு. இதை வந்து தடுக்க முடியாது. நேச்சரோட கோர்ஸ் என்னதான் மாற்றத்தை கொண்டு வருது. இப்போ இன்றைக்கி ஒரு மரத்தில் பூ பூக்குது அப்படின்னா அது காயாகும் கனியாகும் கீழே விழும் செத்துரும், அப்புறம் மீண்டும் அப்படியே வந்து அந்த சேஞ்சுன்றது வந்து இயற்கையானது, அதை மாற்ற முடியாது, அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போல தான் மனுஷங்களும் பிறப்பாங்க, வளருவாங்க, அப்புறமா வந்துட்டு வயசாகும், செத்து போயிடுவாங்க. இதே மாதிரி தான் அப்போ நீயும் வந்து காலப்போக்கில் அழிஞ்சிருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் தை எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேடு. எப்படி வந்து சம்மர் வந்து ஃபேட் ஆகுமோ ஃபேட் ஆயிரும், ஆனால் வந்து நீ வந்து என்றைக்குமே ஃபேட் ஆக மாட்ட. நார் லூஸ் பொசிஷன் ஆஃப் தட் ஃபேர் தவ்ஸ். நீ வந்து உன்னோட நிலையை வந்து என்றைக்குமே வந்து மாறாமல் அப்படியே இருப்ப. நார் ஷால் டெத் என்ன பண்ணாது அப்படின்னா பிராக்னா இழுத்துட்டு போகிறது. தவ் வாண்ட்ரஸ்ட் இன் ஹிஸ் ஷேடு. டெத்துன்றது அதோட ஷேடுக்குள்ளே உன்னை என்றைக்குமே இழுத்துட்டு போகாது. வென் இன் எட்டர்னல் லைன்ஸ். எப்போ இழுத்துட்டு போகாது அப்படின்னா உன்னை வந்து என்னோட எட்டர்னல் லைனில், என்னோட அழியாத என்னோட அந்த சானட்டுன்ற வார்த்தை வரிகளில் வந்து நான் பொறிச்சு வைக்கும்போது உன்னை வந்து யாருமே வந்து நீ செத்து போக மாட்டே. அதாவது வந்து அந்த சானட்டை படிக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? எட்டர்னல் லைன்ஸ் 2 times தவ் க்ரோஸ். நீ இது மூலமாக வந்து காலம் ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டே தான் இருப்பே தவிர சாக மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So long as man can breathe. மனுஷன் வந்து உயிர் வாழ்கிற வரைக்கும், மூச்சு விடுற வரைக்கும், our eyes can see, அவனோட கண்கள் பார்க்குற வரைக்கும், so long lives this-ன்ற இந்த இடத்துல போயம். இந்த போயம் வந்து உயிர் வாழ்கிற வரைக்கும், அதாவது இந்த போயம் இருக்கிற வரைக்கும், திஸ் கிவ்ஸ் அ லைஃப் டு யூ. இந்த போம் மூலமாக உனக்கு உயிர்ன்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும், நீ சாகவே மாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் இதில் உள்ள விஷயம். இதில் ஃபஸ்ட் லைன் ஷால் ஐ கம்பேர் யூ டு எ சம்மர்ஸ் டே, இது வந்து ரெட்டரிக்கல் கொஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பர்ட்ஸ் ஆஃப் மே, அப்புறம் ஐ ஆஃப் ஹெவனு, தை எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேடு, இதெல்லாம் வந்து மெட்டஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம்ஸ் டிக்ளைன்ஸ், இது வந்துட்டு அலிட்ரேஷன் சொல்கிறாங்க. அவ்வளோதான் அந்த சானட் 18 உள்ளது. மற்றபடி பேக்ரவுண்ட்லாம் நம்ம எப்போ சானட் வந்துச்சு, 1609 வந்துச்சு, அதை யார் பிரிண்ட் பண்ணாங்க, யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க, சானட்லேருந்து எங்கேருந்து வந்துச்சு,
அப்புறம் அதோட வகைகள் என்ன இதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். ஜெனரல் ஷேக்ஸ்பியரில் பார்த்துக்கலாம்.